12ஆம் பாசுரம். கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேல் ஓர் எம்பாவாய். எருமை அங்கே நிற்கிறது. கன்றை சற்று தள்ளி கட்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் அது பாலை முட்ட குடித்தால் அதற்கு நோவுகள் வரும் என்பதால் நமது வழக்கம் தேவையான அளவுக்கு அந்த கன்றை குடிக்க விடுவது. அந்த கன்று கனைக்கக்கூடிய அழக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு தாய் எருமை மனம் நெகிழ்ந்து தன்னுடைய பாலை அதிகமாக சொரிகிறது. அதனால் அந்த வீடு முழுவதாக சேறு மாதிரி ஆகிவிட்டது. அவ்வளவு சிறப்பாக பால் கொடுக்கக்கூடிய எருமைகளை கொண்ட அந்த நல்ல செல்வமுடைய அந்த வீட்டு தலைவனுடைய தங்கியாகிய என் தோழியே, இந்த மார்கழி மாசத்துல தலைமையில பனியெல்லாம் விழ உன்னோட வாசல் வந்து நின்றுட்டு தன்னுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு போன அடாத செயல் செய்த அந்த ராவணனை, தென்னிலங்கையினுடைய அரசனை கோயிலே வென்ற மனத்துக்கு மிகவும் இனிமையான ஸ்ரீராமருடைய அடுத்த அவதாரமாகிய இந்த ஸ்ரீகிருஷ்ணரை, மனத்துக்கு இனியவனை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். நீ வாயை திறக்காமல் எழுந்திருக்காமல் பேரிறக்கம் கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா? இப்போ நாங்கள் போடுற உன்னை எழுப்புற சத்தம்லாம் ஊருக்கெல்லாம் பக்கத்தில் வீட்டுக்கெல்லாம் கேட்டு உன் பேர் கெட்டு போகாதா? தூங்குமொழின்னு உன்னை சொல்ல மாட்டாளா? சீக்கிரம் எழுந்து வா என்னுடைய தோழியே என்று அடுத்த தோழியாய் 12ஆம் பாசுரத்தில் அழைக்கிறார் ஆண்டாள் தாயார்.